ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம தோப்பு வறுவலுங்கிற கடைக்கு தான் போயிருக்கோம். இது இந்த சைட்ல வந்து இந்த மாரி செட்டப்ல இருக்க கடைலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். என்னாச்சுன்னு தெரில. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன். ஆனா ஸ்டார்ட்டிங்கில எடுத்த வீடியோஸ்க்கு வாய்ஸே வரல. எந்த சவுண்டுமே வரல இன்ஃபேக்ட். ஸோ இந்த வீடியோஸ்க்கெல்லாம் சவுண்ட் இல்லாம தான் இருக்கும். இது எங்க ஏரியா பக்கத்தில. இது எடுத்திருந்தேன். அப்புறம் இது போகிற வழியில மோஸ்ட்லி வந்து என்ஹெச் ரோட்ல தான் ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த என்ஹெச் ரோட்ல இந்த மாரி கடைலாம் நெறைய நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே என்டர் ஆகுறப்பவே நல்லா வில்லேஜ் செட்டப் மாரியே இருக்கும். ஃபுல்லா தென்னந்தோப்பு மாரி, தென்னந்தோப்புக்கு அடியில தான் இருக்க மாரியே இருக்கும் கடை. இங்கே நல்ல நேச்சுரல் ப்ரீஸே இருக்கும். சம்மர் சீசன் தான். பட் இந்த இடத்துல வந்து சம்மர் அந்த ஃபீலே இல்லாம சூப்பரா ரிலாக்ஸ்டா சாப்பிட்டுட்டு போலாம். நான் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறனால எனக்கு 3:00 கிட்ட ஆயிருச்சு முடிஞ்சுட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்க கிளம்பி போனோம். பட் ஆர்டர் வந்து 1 ஹவர் முன்னாடியே சொல்லி வைக்கணும் இந்த மாரி கடையிலலாம். நான் ஒரு 1:00 சொல்லிட்டேன். பட் இங்கே போகிறப்போ 3:30 ஆயிடுச்சு. பட் அப்போவுமே வந்து அந்த மண் சட்டியில் நல்ல வெயிட்டான மண் சட்டியில் வச்சுருந்தாங்க. நல்லா ஹாட்டாகவே இருந்துச்சு. ரொம்ப கொதிக்க கொதிக்க ஹாட் இல்லை. பட் ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே 2 அக்கா வந்து வரமிளகா வந்து கிள்ளி போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த ஹட் மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் தான் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வெளியவும் நிறைய இந்த கோச்சை சேவல்லாம் இருக்கும்ல, சேவல் கறியெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி நெருப்படுப்பில் தான் இந்த இடத்துல எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. குக் பண்ணுறது ஃபுல் குக்கிங்கே இந்த இடத்துல தான் செய்வாங்க. இந்த மாதிரி சட்டியெல்லாம் வச்சு நம்ம நேம் எழுதி வச்சுருவாங்க. நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா இங்கே இருக்க டிஷ்ஷை வந்து நம்ம பேர் போட்டு வச்சுருவாங்க. நம்ம வரப்போ வந்து நேம் சொல்லி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸே ஹாட்டாக இருக்குது. இதான் வந்து தண்ணி குழம்பு. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் இது தான். நல்ல ஒரு ஹாட்டான ரைஸில் வந்து இந்த தண்ணி குழம்பு இதில் வந்து கறியெல்லாம் இருக்காது, பீஸ்லாம் இருக்காது. சில பேர் வேணா எலும்பு பீஸ் மட்டும் போடுவாங்க. சும்மா நல்லா சலசலன்னு இருக்கும். இதில் வந்து ஹாட் ரைஸில் இதை போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குக்கராம்பேட்டையா? எத்தனை மணிக்கு காலையில் இங்கே ஆரம்பிப்பீங்க? இங்கே நாங்கள் 9க்குள்ளே வருவோம். அவங்க 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு. ஓகே. இவங்க ப்ரிப்பேர் பண்ணுற பிளேஸ் தான் இதெல்லாம். இங்கெல்லாம் வந்து நம்ம அலோவ் பண்ணுவாங்க, நம்ம போய் பார்த்துக்கலாம். சூப்பர் நீட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்குது அங்கே கறி போடுறதா இருந்தால் பசங்க கேட்டால் தெரியும். கறி கேட்டு நாங்கள் பச்சை புளி ரசம், தக்காளி ரசம். ஓ, அந்த ரெண்டும் நீங்கள் அதெல்லாம் நாங்கள் வச்சு தயிர் தாளிச்சு ஆம்லேட்டு ஆஃபாயில் எல்லாம் போட்டு கொடுப்போம். ஓ சரிங்கக்கா. எல்லாமே லைவ் கவுண்டர்ஸ் தான் இங்கே. இது நாட்டுக்கோழி தான் அப்படிங்கிறது கூட இங்கே எவ்வளோ கோழி. இது வந்து பேக் சைடு. இங்கே வந்து எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இது அதோட பேக் சைடு. இங்கேயும் உட்காந்து சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். இங்கேயும் ஒரு சூப்பர் ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்திங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தென்னை மரத்துக்கடியில் நாங்கள் வந்தது 3 மணி ஆச்சு. இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு போல். அடுப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே 3 அக்கா இருக்காங்க. இவங்க வந்து சின்ன வெங்காயமும் அப்புறம் வரமிளகாயம் தான் ஃபஸ்ட்டு வந்து வதக்கிட்டுருக்காங்க. இங்கே இருக்க எல்லா டிஷ், அதாவது சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், உப்பு கறி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெண்டுமே வந்து மெயினு. இதை வச்சு தான் மோஸ்ட்லி செய்வாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. பெப்பர், அப்புறம் சாம்பார் பவுடர், சிக்கன் மசாலா, உப்பு, எண்ணெய், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோ தாங்க இவங்க மசாலாவே. இது இல்லாமல் சின்ன வெங்காயம். இது என்னதுங்கண்ணா?
நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நேம் போட்டு நம்ம என்ன டிஷ் ஆர்டர் பண்ணுறோமோ அதை வந்து வச்சுருவாங்க. நம்ம வந்து நேம் சொல்லி வாங்கிக்கலாம். இது வெறும் வரமிளகாயும் ஆனியன் மட்டும்தான் இருக்குது. இதில் கறி ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டுருவாங்க. போலாமா? சட்டி செம்ம வெயிட்டா இருக்கு. இவங்க சீனியருங்களா? எத்தனை வருஷம்க்கா இருக்கீங்க இங்க? நாங்க 7-8 வருஷமா இருக்கோம். 7-8 வருஷமா இருக்கீங்களா? ஓகே. நீங்க எங்கக்கா? ஓகே. இந்த மிளகா வெட்டுறது அப்புறம் வெங்காயம் வெட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. உள் ஆ ஆ ரசம்லாம் வைப்பீங்களா? ஆ அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலை செய்யணும். கறி மட்டும் செய்ய மாட்டீங்க? ஆ ரசம் வைக்கிறது இப்போ புளி ரசம் தக்காளி ரசம் எல்லாம் எங்கள் அம்மா வைப்பாங்க. மிளகா வெட்டுறது வெங்காயம் வெட்டுறது பாத்திரம் வளர்க்குறது ஆம்லெட் ஆஃபர் எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஓகே. மாற்றி மாற்றி பண்ணிப்பீங்க. உள்ளே இருக்க 2 அக்கா, நீங்கள் 2 பேரும். சரிங்கக்கா. உங்கள் பேர்? என் பேர் சூரியா. சூரியம். சூர்யா. எங்கேருந்து வரீங்க? ஈரோடு. கொக்கரம்பட்டியிலேருந்து வரோம். ஓகே. நீங்கங்கக்கா? சரிமிளா பேர். ஆ கொக்கரம்பேட்டை. ஆ 4 பேருமே ஒரு ஊருக்கார். ஓகே. பாயோட ஓ இப்போ ஓகே. கூடிய சீக்கிரம் ஹாப்பி ரம்ஜான் 2 பேர்த்துக்கும். சர்வ் பண்ணிட்டாங்க சிக்கன் 3 பேர்த்துக்கும். எப்படி இருக்கு சிக்கன்? காரமாக இருக்கா இல்லை? இது பேர் ஆசாரி வறுவல். இது காரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. சிந்தாமணி, அப்புறம் தண்ணி குழம்பு, இது பச்சை புளி ரசம், இது நார்மல் ரசம். தயிர் கொடுத்துருவாங்க, தாளிச்ச தயிர். அது எப்படி இருக்கு? சாப்பாடு போட்டுருந்தேன். என் கையெல்லாம் செம கறியாக இருந்துச்சு. இது ஒன்றும் இல்லை, அந்த சட்டி எடுத்துகிட்டு வந்தேன்ல, அது நான் தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். துணி வச்சு தான் எடுக்க சொன்னாங்க. பட் துணி வச்சு எனக்கு க்ரிப் கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. செம வெயிட் வரையா, கீழே போட்டுருவானோ அப்படின்ட்டு தான் வெறும் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி குழம்பு ஊற்றியாச்சு. ஸோ இது பார்க்கவே எனக்கு ரொம்ப அப்படைசிங்காக இருக்குது. இதெல்லாம் வந்து மும்பை போயிட்டுனா அதுக்கப்புறம் அது கிடைக்கவே கிடைக்காது. இங்கே மட்டும்தான். அங்கே நானும் வந்து அப்படியே சல்லடை போட்டு அலசி தேடிட்டேன் எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஒரு கடையில் கூட இந்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் வரக்கு 3:30 ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் அந்த டைம்லேயுமே வந்து அங்கே ஒரு 5-6 கார் கிட்டலாம் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இது எப்போவுமே ஒரு 8-9 வரைக்குமே வந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், பிஸியாக இருந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தண்ணி குழம்பு சாப்பிட்டுட்டு இது நார்மல் ரசம். அப்புறம் இது வந்து பச்சைப்புளி ரசம். பச்சைப்புளி ரசம்னா அடுப்பில் வைக்காமல் செய்வாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். வேறு எங்கேயாச்சும் பக்கத்தில் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது தாளித்த தயிர். இது வந்து சூப்பராக இருந்துச்சு நேற்று. நல்லா புளிப்பாக, அப்புறம் வெங்காயம்லாம் போட்டுட்டு அதில் வந்து இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கன் ஸ்பைஸியாக இருந்துச்சா. ஸோ இதை வச்சு சாப்பிட்றதுக்கு 6+1000 அந்த ஃபீல்டில் தான் இருந்துச்சு. காலி
ஸோ இங்கே வந்து கேஜி வைஸில் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் 1 கேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ சொல்லிக்கலாம். சோடா வந்து ஃபைனல் டச்சுக்கு இல்லாமையா அப்படின்ட்டு சோடாவும் சொல்லியாச்சு, ஒரு பன்னீர் சோடா. சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக நான் வந்து பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருக்கும் நாட்டுக்கோழிக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.